பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரூத் சரித்திர புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ரூத் சாப்டர் 2 verse 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதிருப்பதாக. ஸோ இஸ்ரவேலுடைய செட்டைகளுடைய நிழலின் கீழே வந்த உனக்கு, இஸ்ரவேலுடைய தேவனாகிய செட்டை நிழலில் நீ வந்துட்டீங்க, அதனால் அந்த தேவனுடைய நிழலில் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. நான் விசுவாசிக்கிறேன், நீ ஆண்டருடைய செட்டின் கீழே வந்துடுங்க. ஆமாம், நிச்சயமாக நிறைவான பலன் அங்கே இருக்கிறது. அங்கே பாதுகாப்பு இருக்குது, அங்கே சுகம் இருக்கிறது, அங்கே தேவையிலெல்லாம் சந்திக்கப்படும். நான் சொல்கிறேன், யாருடைய அடைக்கலத்தில் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி, சரியா? யாரை அடைக்கலமாக வச்சுருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் அவருடைய செட்டின் மறைவில் வந்துடுங்க. உங்கள் வேலையை கொடுத்துக்கு பயப்பட வேணாம், உங்கள் எதிர்காலத்தை கொடுத்து பயப்பட வேணாம், அடுத்தது என்ன ஆகும், என்ன நடக்கும், ஃப்யூச்சர் என்ன, எதை பற்றி பயப்பட வேணாம். ஏன்னா அவர் அந்த செட்டையின் மறைவில் உங்களை மூடி பாதுகாக்கிறார். நிறைவான பலனை உங்களுக்கு தருவார். அவர் செட்டையில் நிறைவான பலன் உண்டு. நிச்சயமாக அந்த பலனை நீங்கள் அனுபவிங்க. ஆமென். இந்த நாட்கள் நான் சொல்லுகிறேன், அந்த பலனை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு எல்லா கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, அடக்கத்தா எங்கள் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் இந்த நாளில் தருகிற. அது மாத்திரம் அல்ல, உங்களுடைய செட்டின் மறைவில் எங்களை மூடி பாதுகாத்திருக்கிறேன். உங்களுடைய செட்டின் மறைவில் வந்த எங்களுக்கு ஆண்டவரை நிறைவான பலன் உண்டாவதாக. எப்படி ரூத்துக்கு ஒரு நிறைவான பலனை நீர் கொடுத்தீரோ, அதே போல் ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள், இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நிறைவான பலன் தாங்க. வேலை ஸ்தலத்தில் ஒரு நிறைவான பலன், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிஸ்னஸில், எல்லாவற்றிலும் ஒரு பலனை பார்க்கட்டுமாப்பா. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அந்த பலனை பார்க்கட்டும். அன்றைய தாவே, இந்த நாளிலேயே தாவே, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைகள் பார்க்கட்டும் பாப்பா. இந்த நாளில் பெனிஃபிட் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் எல்லா தேவையெல்லாம் சந்திங்க, எல்லா பலன்களையும் கொடுங்க. அந்த பிள்ளைகள் ஒரு நிறைவை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அன்றைய படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அந்த பெனிஃபிட்ஸை பார்க்கட்டும் ஆண்டவரை. அன்ற நிறைவான பலன் உடைய செட்டின் மரல் அந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். நல்ல ரிசல்ட், நல்ல காலேஜ் அட்மிஷன், எல்லா தேவையெல்லாம் சந்திக்கப்படுவதாக. அன்றரே கத்தா எல்லா ஃபீஸ் எல்லாம் கட்டுவதற்கு அந்த பிள்ளைகளுடைய கரத்தை பலப்படுத்துவீராக. அன்று ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நடத்துங்கப்பா. எல்லோரும் நடத்துங்க. நிறைவான பலனை கொடுங்க ஆண்டவரை. திருமண காரியத்தெல்லாம் நடத்தி வைங்க. அந்த தேவையெல்லாம் சந்திங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. எல்லா குட்டியின் ஆவிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. எல்லா பலவீனத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. இந்த நாட்களில் ஆங்காங்கே பரவி இருக்கிற எல்லா பொல்லாத வியாதிகள், கிருமிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. இந்த நிமிஷம் எல்லாருக்கும் நிறைவான பலனை தாங்கப்பா. அன்று அது மாத்திரமல்ல, எங்கள் பட்டணத்துக்கு ஒரு நிறைவான பலனை தாங்க. அன்று இந்த நாள் எங்கள் தேசம் ஆண்டவர் அந்த பலனை பார்க்கட்டும். எங்கள் பட்டணம் அந்த பலனை பார்க்கட்டும் ஆண்டவர். அந்த தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் மறையட்டும். அன்றைய சீக்கிரத்தில் நன்மையை காண செய்யுங்கப்பா. இந்த வெயிலின் கொடுமையிலிருந்து ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த விதத்தில் அந்த பிள்ளைகள் சோர்வுகள் வந்துடக்கூடாது. எந்த ஒரு தாவே ஸ்ட்ரோக் வந்துடக்கூடாதப்பா. இந்த நாளில் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஹீட்டின் நிமித்தமாய்க்கத்த எந்த ஒரு பாதிப்புகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தை பிள்ளை பெற்றெடுக்கட்டும். எல்லா ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரும் கண்ணிமணி போல ஆசீர்வதிங்கப்பா. அன்றைக்கத்த இந்த நாளில் ஆண்டு வெளியே வருகிறவர்கள் சுகபத்திரமாக வெளியே போகவும், சுகபத்திரமாக வீட்டுக்கு திரும்பி வரவும் உதவி செய்யுங்கப்பா. அன்றைய அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அங்கே வேலை செய்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அன்றைய அந்த கிச்சனில் கத்த தேவனோட கரம் வந்து பாதுகாத்து கொள்ளட்டும். அன்றைய தாவ அப்பத்தையும் தண்ணீர் எண்ணெயும் மாவி ஆசீர்வாதம். அந்த வீட்டில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு பலனாக இருப்பதாக, ஜீவனாக இருப்பதாக. எந்த ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாதப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்யுங்க ஆண்டவரை. தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஒரு குறைவு இல்லாமல் நீங்கள் நடத்துங்க. அன்றைய எஸ்த திருச்சபைக்காக, சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய சபை கட்டுகிற காத்திர தேவனுடைய கரம் வந்து கிரியை செய்வதாக. வழிகளை திறங்கப்பா. அன்றைய சீக்கிரத்தில் நன்மையான காரியங்களை பார்க்க உதவி செய்யுங்க. அந்த ஃபவுண்டேஷன் வேலையை ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. எல்லா தட்டுகளையும் நீக்க போடுங்க. என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்குறோம். எல்லா தேவைகளை சந்திங்க. ஜனங்கள் இதற்கு தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஜனங்களுடைய இருதயத்தில் பேசுங்க. ஆண்டவர், நீங்கள் அவங்க இருதயத்தை தட்டி எழுப்புங்கப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரை நீர் பேசும் ஆண்டவரை, நீர் சொல்லுங்கப்பா. நீங்கள் சொல்லி ஆண்டவங்க தரணும் ஆண்டவரை. அப்படியா இந்த திருச்சபை கட்டப்பட்ட உதவி செய்யுங்க. ஆண்டவர் தாவே, இந்த நாளில் எந்த விதத்தில் ஆண்டவர் வேலைகள் தடைப்படக்கூடாது. ஆண்டவர் எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. அது ஆரம்பிக்க உதவி செய்வீரா. உங்களுடைய ஒவ்வொரு பாதுகாத்து கொள்ளட்டும். இந்த நாளில் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகள் நிறைவான பலனை பார்க்கட்டுமாப்பா. ஆண்டவர் அந்த பிள்ளைகள் ஆண்டவரை உங்களுடைய செட்டின் மறைவில் வந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் ஒரு நிறைவான பலனை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. நிறைய கூட அந்த வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இதனால் கர்த்தர் ஒரு நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. God bless you.